بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى، والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وأصحابه وأهل الصدق والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا. صدق رسول الله صلى الله عليه وسلم، أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே து ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுப்பி சங்காது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் வரைக்கும் வந்த வரவிருக்கின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இன்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கடமையாம் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபின் நியத் வைத்தவர்களாக நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பரே, நேச சகோதரர்களே, வல்லவன் ஹக் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எவைகள் எடுத்து நடக்கும்படியே விருக்கிறானோ அவைகளை முடிந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை வேண்டாம் கூடாது என்பதாக விலகி தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் முற்றுமுள்ளதாக விலகி தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் மிக மிக அன்பாக செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிரே, நேச சகோதரர்களே, வல்லவன் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு சிறப்பான கண்ணியமான துல்ஹிஜ்ஜாவுடைய 4வது பிறையிலே என்னையும் உங்களையும் வீட்டிருக்க செய்திருக்கிறார். சங்கையானவர்களே, மிக உன்னதமான காலங்கள் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சந்திக்க வைத்திருக்கிறார். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் சிறந்த காலங்கள், சிறந்த நாட்கள் என்பதாக வர்ணிக்கப்பட்ட காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த காலத்தை, அதன் யதார்த்தத்தை விளங்கி நற்கிருபைகள் செய்து நல்லமல்களை கொண்டு அதை உயிர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கையானவர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டால் என்றாலே ஒரு கூட்டத்தார், குடும்பத்தாருடைய, குறிப்பாக ஒரு நபியுடைய சரித்திரம் எங்களுக்கு முன்னால் எல்லாம் பேசப்படும். ஏனென்றால் நாம் ஹஜ்ஜுடைய பெருநாள் என்பதை முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த பெருநாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அமல் இருக்கிறதே ஹஜ் என்பதே, அது ஒரு குடும்பத்தார் செய்த தியாகம். அதுதான் இந்த உம்மத்துக்கு அமலாக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஈதுல் ஃபித்ர் என்பது நோன்புக்கு பின்னால், நோன்பென்ற அமலுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பெருநாள். ஈதுல் அத்ஹா என்பது ஹஜ் என்ற ஒரு அமலுக்கு பின்னால் வரக்கூடிய பெருநாள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் குறிப்பாக எங்களுக்கு எங்களுடைய அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முழு குடும்பத்தாருடைய விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த செயல்கள் இந்த உம்மத்துக்கு நமூனாவாக, இந்த உம்மத்து எடுத்து நடக்கக்கூடிய அமால்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கிறார்.
சங்கையானவர்கள் அல்லாஹ் நல்லடியார்கள் இருந்து நாம் என்ன படிக்க வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ்வாக, அல்லாஹ்வின் நேசராக, நண்பராக அல்லாஹு தஆலா ஆக்கினார். லேசாக அல்லாஹு தஆலா இந்த போஸ்ட, இந்த பதவி அவர்களுக்கு கொடுக்கல. இதை அடைவதற்காக வேண்டி பல சிரமங்களை கடந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதுதான் இந்த இடத்துக்கு அவர்களையும் அவர் குடும்பத்தார்களையும் கொண்டு வர வைத்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மான் அவால்ஹு சொல்கிறான், நாங்க இப்ராஹிமுக்கு சோதிச்ச சோதனைகள் இருக்கிறதே ரொம்ப கடினமானது, ரொம்ப சிரமமானது. அந்த சிரமமான கடினமான சோதனையிலும் இப்ராஹிம் வெற்றி பெற்றார். இப்ராஹிமுடைய குடும்பத்தார்கள் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்கள், சிற்றி அடைந்தார்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. وَإِذْ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோதனைகளுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை உள்ளாக்கினான். அத்துணை சோதனைகளையும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயத்தில் ஆசர் என்று சொல்லக்கூடியவரை கீழால, தந்தை ஆசர் சிலை வணங்கக்கூடியவர் அல்ல, சிலை செய்து வைக்கக்கூடியவர், சிலையை செய்து வைக்கக்கூடியவர். இப்படியாப்பட்ட ஒருவருக்கு பிள்ளையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்க, கண்ணியமானவர்களே, இந்த பிராயத்திலிருந்து அவர்களுடைய பிரச்சனை, சிக்கல்கள், சிரமங்களை முன்னோக்கக்கூடிய கட்டங்கள் உருவாகிவிட்டது. அன்றிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரமப்பட்டார்கள். அல்லாஹ் ஒருவனை நியமிக்க வேண்டும், அவன் யார் என்பதை காட்ட என்பதற்காண்டி பல முயற்சிகள் செய்யப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சிறுவராயம் தொட்டு அவர்கள் முதுமை வயதை ஏதும் வரைக்கும் அல்லாஹுக்காக வேண்டி அளப்பெருமான விடயங்களை அல்லாஹுக்காக சகித்துக் கொண்டார்கள், பொருந்திக் கொண்டார்கள். கண்ணியமான, இதனால் அல்லாஹு தஆலா கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அவர்களையும் அவருடைய சந்ததிகள் அல்லாஹு தஆலா இமாமாக, நபி அவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி விட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்கின்றார்கள். அதுல சில விடயங்களை உலமாக்கள் குறிப்பாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ்வாக, அல்லாஹ்வின் நண்பராக நெருக்கிக் கொண்டதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதிலும் சில காரணங்களை குறிப்பாக எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்ப கட்டத்துல எல்லாருமே சிலை வணக்கத்துக்கு இருக்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லல்ல, இது கடவுளாக இருக்க முடியாது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை விளக்கப்படுத்தி அத்துணை மக்களின் மூலமாக பல பிரச்சனைகளை முன்னோக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமானது, அந்த காலத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய அரசன் எல்லாரையும் வச்சு பிரமாண்டமான ஒரு நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்குள்ளால தள்ளப்பட வேண்டிய கட்டம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்கள், முதலாவது சந்தர்ப்பம், முதலாவது கட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடம்புக்கு வந்த பிரச்சனை, நெருப்புக்குள்ளால வீசப்பட வேண்டும் என்ற பல விடயங்கள் ஏற்பாடு செய்யப்படுது, பல நாட்களாக மூட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெருமதியான பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சகித்தார்கள், பொறுத்தார்கள். பல விடயங்கள் நடந்தன, அல்லாஹ்வை முன்னோக்கினார்கள். எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ விடயங்கள் சொல்லப்படுகிறது, எத்தனையோ மூலமாக உதவிகள் வந்தன. மலக்குமார்கள் வருகின்றார்கள், அம்மா இலைக்க ஃபலா, உங்கள் புறத்திலிருந்துதான் எனக்கு உதவி வேண்டும் என்றால் எனக்கு தேவை கிடையாது, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் போதுமானது, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு போதுமானவர். சங்கியானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு ஆக பெரிய பாடம் இருக்கிறது. இல்ல, காசு, பணம், சொத்து, வசதி எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களோட உள்ளம் என்ன செய்தா, காசுக்கு பின்னால, சொத்துக்கு பின்னால, ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னால போகுது. கண்ணியமானவர்களே, எதுதான் இருந்தாலும் எல்லாமே படைத்த ரப்புல் ஆலமீன் நாட்டத்தின் பிரகாரம்தான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை உள்ளத்தில் ஆணித்தவமாக எடுக்க வேண்டும். யார் யார் எதை நம்பினோமோ அதன் மூலமாக இல்லாமல் போகும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
காசை நம்பினோம், ஆட்சி அதிகாரத்தை நம்பினோம், அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்பலம் படபலத்தை நம்பினோம். இல்ல, இதை நம்பினால் நாளைக்கு உலகத்துல சந்திப்பது கேவலத்தை, நஷ்டத்தை தான். யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பினார்களோ, யாரெல்லாம் படைத்த ரப்பல் ஆலமீனை சந்தோஷப்படுத்தினார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அப்படி பிரமாண்டமாக மூட்டப்பட்டிருக்கக்கூடிய நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான், யனாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு சாந்தமாக, குளிர்ச்சியாக, இதமாக இரு என்பதாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அத்துணை விடயத்தின் மீதும் சக்தி பெற்றவன், அத்துணை விடயத்தின் மீதும். அதுல எந்த அணுப்புறமும் சந்தேகம் கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீன் டைரக்டாக இப்ராஹிம் எந்த நெருப்புக்குள்ளால விலை இருக்கிறாரோ அல்லாஹ் நெருப்போடு பேசான், யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த நெருப்புக்குள்ளால வீசப்பட இருக்கிறார்களோ அவருக்கு இகந்தமாக, அவருக்கு சுகமாக நீ இருந்து கொள்வதாக அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த நெருப்பை மாற்றி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, பின்னால கேட்கப்பட்டுச்சு, பூமிக்கு மேல் இருந்த காலத்துல இதமான காலம் எதென்பதாக கேட்கப்பட்ட பொழுது, நான் நெருப்புக்குள்ளால வாழ்ந்த காலம் எனக்கு ரொம்ப இதமான காலம் என்பதாக சொல்லப்படும் அளவுக்கு அந்த காலம் இருந்தது. கட்டப்பட்ட கயிறுகள் எரிந்திருந்தது, உடம்பிருந்த ஒரு ரோமம் கூட எரிக்கப்படவில்லை. கண்ணியமானவர்களே, கல்வை ரப்புக்காக கொடுத்தார்கள், உள்ளம் அல்லாஹுக்காக வேண்டி இருந்தது, ரப்புக்காக வேண்டி, ரப்புடைய பொருத்தத்திற்காக வேண்டி முழு விடயமும் செயல்படுத்தப்பட்டது. அதனால் அல்லாஹ் தஆலா பூமிக்கு மேல பல வெற்றிகளின் வாசத்தை பூமிக்கு மேலே காட்டிவிட்டார். இடையமானவர்களே, வாலிப காலத்துல இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வருது, அதற்கு பின்னால திருமணம் முடிக்கிறாங்க, திருமண வாழ்க்கை பெரிய விஷயத்துல போகுது, அதிகமான காலங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. சாரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சிருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்ல. அவர்கள் மூலமாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குறான். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், வயது குறிக்கப்படவில்லை, கிட்டத்தட்ட 86 வயதுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா குழந்தையின் பாக்கியத்தை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தவம் கடந்து கிடைத்த பிள்ளை எந்த அளவுக்கு வாசம் இருக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, எதளவுக்கு என்றா இரக்கம் என்றா இனியில் என்ற இரக்கம், அந்த அளவுக்கு இரக்கமாக பாசமாக வளர்க்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளரக்கூடிய பருவம், வளர்ந்து தனது வாப்பாவோட வேலைகள் செய்யக்கூடிய கட்டத்தை அடைகிறாங்க. பலம்மா பலகு ஸஅய பலம்மா பலக மஅஹு ஸஅய, அவங்க அவர்களோட சேர்ந்து வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய பருவம். கிட்டத்தட்ட 10-13 வருஷங்களுக்கு பின்னால் ஏறத்தாழ இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 100 வயசாகிட்டு. இப்பதான் சோதனை வருது, அடுத்த கட்டமாக வருது. இப்ராஹிம் நபியுடைய இரக்கம் தெரியும், இப்ராஹிம் நபியுடைய பாசம் தெரியும். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு நான் கலீலாக ஒருவரை தேர்ந்தெடுக்கணுமாக இருந்தால் அவரின் பாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தையை படைத்தவனுக்காக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. பாசமா பார்த்து கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, நான் உங்களை அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டிருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? என்னையமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட ஈமான்தாரியோ அவர்கள் மூலமாக உண்டான அவர்களுடைய பாசறையில வளர்ந்த பிள்ளைகிட்ட எப்படி இருக்கணும், அந்த உணர்வு தான் இருக்கணும். என்னையமானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அபதி இஃப்அல் மா துமர், இவ்வளவுதான் வார்த்தை. பாப்பா, என்னை அறுப்பதுதான் அல்லாஹுக்கு சந்தோஷம் என்றால், அப்படித்தான் நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், இஃப்அல் மா துமர், எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன அறுக்கணும்? நான் அறுபடுவது அல்லாஹுக்கு சந்தோஷம் என்றால் நான் அல்லாஹுக்காக அறுபடுவதில் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நான் அறுபடுவது கொண்டுதான் எனது ரப்புக்கு இரக்கம் என்றால், சந்தோஷம் என்றால், படைத்தவனுக்காக நான் அறுபடுவதில் நான் பெருமைப்படுகிறேன்.
வாபாவை அறுத்துருங்க. என்னையவானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்கள், நபிமார்களுடைய கனவுகள் என்பது வகை யகீன். இப்ராஹிம் நபிக்கு இரக்கம் இல்லாமல் இல்ல, இப்ராஹிம் நபிக்கு இரக்கம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இரக்கம் மனுஷன் அதை மிகைப்படுத்தி காட்ட முடியாது, அந்த அளவுக்கு இரக்கம் இருந்தது. இருந்தாலும் பிள்ளையின் பாசத்துக்கு முன்னால் அல்லாஹ்வின் கட்டளை முக்கியம். பிள்ளையுடைய பாசம், தாயுடைய பாசம், மனைவியின் பாசம் அது வேறு, அல்லாஹ்வின் கட்டளை வேறு. அல்லாஹ்வின் கட்டளைக்கு இதர்கள் தடையாக வருமாக இருந்தால் அது பாசமே கிடையாது. இதைத்தான் இப்ராஹிம் நபி உணர்த்துகிறார்கள். இவ்வளவு காலத்துக்கு பின்னால கிடைச்சிருந்தாலும் எனது ரப்பின் கட்டளை எதுவோ அதை நான் செய்ய தயார். கண்ணியமானவர்களே, பல சம்பவங்கள் நடக்குது, கூட்டிக் கொண்டு போறது. இடையில நாம ஜம்ராக்களுக்கு மத்தியில கல்லெறிகிறோமே, ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போற நேரத்துல கல்லெறியக்கூடிய ஒரு அமல் ஒன்று இருக்கிறது. இப்ப ஷைத்தான் தோன்ற விடயத்துல எரிந்தது, அது ஒரு அமலாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். இந்த குடும்பத்தின் செயல் ஹஜ்ஜின் அமல் அல்லாஹ் அப்படி மாற்றி விட்டான். அல்லாஹ்க்கு இரக்கம் அந்த கியாமத் வரைக்கும் அதை பார்க்கணும். அந்த குடும்பம் எனக்காக செய்த முழு தியாகத்தையும் கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்தின் மூலமாக பார்க்கணும், படைத்தவரின் விருப்பம். இணையவானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால கொண்டு போறாங்க, பல ஏற்பாடுகள் நடக்குது, முயற்சிக்கிறாங்க, முடியல. இணையவானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பல முயற்சி நடக்குது, எத்தனிக்கிறாங்க. உள்ள சொல்லுது, வாப்பா இரக்கத்தோடு இருப்பீங்க, முன்னால பாத்தீங்கன்னா என்ன அறுக்க இயலாது, நான் பிறத்தால படுத்திக்கிறேன். இப்படி பல ஏற்பாடுகள் நடக்குது. கழுத்து அறுக்க முனைகிற நேரத்துலதான் அல்லாஹு தஆலா தடுத்தான். இருங்க, யா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருயா, நாங்க எதை உங்களுக்கு சொன்னோமோ அதை நீங்க அதை உண்மைப்படுத்திட்டீங்க. நாங்க என்னத்தை சொன்னமோ, எதை ஏவினமோ அதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. நீங்க உங்களோட பிள்ளை அறுக்க தேவையில்ல. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இந்த ஆடை இறக்கி காட்டினான், அறுபட வச்சான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இதிலிருந்து உண்டானதுதான் ஸுல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் பிறந்தாலே ஈதுல் அத்ஹாவுடைய பிறநாளை தொடர்ந்து ஐயாமத்து ஷரீக் வரைக்கும் நாங்க அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோமே, உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் இங்குதான் பிறக்கிறது. உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் இங்குதான் பிறக்கிறது. இணையமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உதுஹியா என்பது ஏகோபித்த கருத்தின்படி சுன்னா முஅக்கதா, ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இணையமானவர்கள், முடிஞ்சவர்கள் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் அது. இணையமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் அன்றைய நாளுடைய உணவு, அன்றைய நாளுடைய உடையுடைய வசதி, அவருக்கும் அவருடைய செலவீனத்துக்கும் கீழால் உள்ளவர்களுக்கு இறுக்கமாக இருந்து மேலும் நிச்சயமாக சல்லிகள் இருக்கிறதோ, பணங்கள் இருக்கிறதோ, வசதிகள் இருக்கிறதோ, கண்ணியமானவர்களே, குறிப்பாக வினயமாக வேண்டிக் கொள்ளப்பட்ட ஒரு அமல் உதுஹியாவுடைய அமல். அதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் வஜத ஸாஅத்தன், யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து ஃபலம் யுபஹி, அவர் உதுஹியா கொடுக்கலண்டா, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனா அவர் உதுஹியாவை பொருட்படுத்தவில்லை என்றால் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நாங்க தொழுற இடத்துக்கு அவர் சமூகம் அளிக்க வானாமண்டா. அதாவது அந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு அமல். முடிஞ்ச அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் செய்யறது. எங்களுக்கு முடியாது, 2 பேர் 3 பேரோட சேர்ந்துதான் கொடுக்க முடியுமாக இருந்தால் மாட்டுல சேர முடியும், மாடு ஒட்டகத்துல சேர முடியும், ஆட்டுல கூட்டாக முடியாது. கண்ணியமானவர்கள், அதனுடைய மிஸ்ஸலாக்கள், அதனுடைய விரிவுரைகள் மிக நீளமாக இருக்கிறது. கட்டாயம் கொடுக்கக்கூடியவர்கள் வயசு என்ன, எப்படி இருக்க வேண்டும், எப்படி முறைகள் என்ற விடயத்தை படிக்கணும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார், குறிப்பாக சில விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக, நாங்க இங்க இருக்கிறோம், வெளிநாடுகள்லயோ அல்லது அரபிடங்கள்லயோ எங்களுடைய பணங்கள் மூலமாக நாங்க அறுத்து பலியுடனும் என்பதாக ஆசைப்பட்டு ஒட்டகங்கள் அறுக்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஒட்டகத்துக்கு வயசு இருக்கிறது. 5 வயதை பூர்த்தியாகி 6வது வயசுக்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால், ஒட்டகம் அப்புக்காக அறுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், 6வது வயதுக்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஆடாக மாடாக இந்த நாடுகள் நடக்கக்கூடிய அமைப்புல வச்சு பார்த்தோம்னா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பொதுவான வயசு 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதுக்குள் நுழைந்திருக்க வேண்டும். சில மக்கள் விளங்கிருப்பாங்க, 2வது வயசுல நுழைஞ்சா ஓகே, 1 வயது பூர்த்தியாகி 2வது வயதுக்குள் நுழைந்தது அல்ல, 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதுக்குள் நுழைந்தது.
அப்பொழுதுதான் அது பருவமாக இருக்கிறது. செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் போதும். செம்மறி ஆடுக்கு மட்டும்தான் ஒரு வருடத்துடைய விஷயம் இருக்குது. இதல்லாத பல விடயங்களுடைய குறைகள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா கூடும், எல்லா விஷயங்களும் இருக்கிறது. எந்த அளவுக்கு விலைகள் அதிகமோ அந்த அளவுக்கு கூலியும் அதிகம், எந்த அளவுக்கு சிரமம் அதிகமோ அந்த அளவுக்கு கிடைக்கப்படக்கூடிய கூலியும் அதிகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்னென்ன ஏழுமறை செய்யறதுக்கு முயற்சிக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய இந்த செயலின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த குறிப்பான அமலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் அவருடைய ஃபேமிலிக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த உதுஹியாவுடைய விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அம்மையார் இவர்கள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அல்லாஹுடைய கட்டளை கொண்டு, இப்ப நாங்க போறோமே கஅபத்துல்லாஹ் அல்லாஹுடைய மாளிகை தரிசிக்க போறோமே, இந்த இடம் பாலைவனமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை விட்டுட்டு வரணும் என்று அந்த பச்சளம் பாலைகளோட வைத்து அந்த மனைவி எந்த ஒரு உதவியும் இல்லாத நேரத்துல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுட்டு வந்தாங்க. ரப்புக்காக விட்டுட்டு வந்துட்டு கவலை தாங்க ரப்பிட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், எந்த மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல இந்த மனைவி என்ற பச்சை புள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிற யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. சங்கியானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்குரிய பாடம் என்ன தெரியுமா? என்னதான் நாங்க இருந்தாலும் எங்களுடைய முழு விஷயம் முயற்சிகள் நடந்ததன் பின்னால என்னுடைய முயற்சியுடைய கடைசி தொங்கல் எப்படி இருக்கணும்டா, என்னுடைய ரப்ப முன்னோக்கிறதாக இருக்கும். என்னுடைய காசை பணத்தை உழைப்ப என்ற கட்ச இதை நான் எதிர்பார்த்தவன் அல்ல, என்னுடைய படைத்தவனுடைய உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். யா அல்லாஹ், என்னட்டு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது இருக்கிறதுக்கு நான் எதையுமே நம்பல்ல, உன்னை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அந்த இப்ராஹிம் நபிக்கு கீழால வளர்ந்தது மனைவி. அந்த பாசலில் இருந்தவங்க ஓடோடி 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 வராங்க. பல ரிவாயத்துல பல மாதிரி வருது, எத்தனையோ மைல் தூரம் ஓடி வந்துட்டாங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹுடைய கட்டளை குழந்தைய அறுக்கவே முன்னாகிய நபி அல்லாஹுடைய கட்டளை விட்டுட்டு வர சொன்னா விட்டுட்டு வராமையா இருப்பாங்க? சங்கியானவர்கள் பின்னால ஓடோடி வாராங்க கேட்கிறாங்க. விளங்கிட்டு இப்ராஹிம் நபி தன்னிச்சையா செயல்படுற ஆள் ஒன்று இல்ல. அல்லாஹு அமரக பிஹாதா, இது படைச்ச ரப்புல் ஆலமீன் போட்ட கட்டளையா, அல்லாஹ்வுடைய கட்டளையா இது அப்படின்னு சொன்ன நேரத்துல இப்ராஹிம் சவிக்கில செஞ்சாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, இதன் அல்லாஹ், இத அப்படி என்ற அல்லாஹ் எங்களை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். அப்ப ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். சங்கியானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சரித்திரத்துக்கு பின்னாலதான் ஹாஜர் அம்மையார் ஓடுறாங்க. இருக்கிற தண்ணீரும் பேர்ச்சம்பளம் முடிஞ்சிருச்சு, உள்ள பசியால துடிக்குது, கத்துது. இப்ப தண்ணிக்காக வேண்டிய ஓடிய இடம்தான் நாங்க சஃபா மருவாக்கு மத்தியில ஓடுறோமே, சை என்று சொல்லி, தொங்கோட்டம் என்று சொல்லி, இந்த ஹாஜர் அம்மையார் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தண்ணீர் தேடி ஓடியதை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு அமலாக மாற்றினான். சங்கியாரவர்கள், அல்லாஹ் நல்லடியார்கள், குடும்பத்துடைய ஒவ்வொரு செயலும் தியாகத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு ஒரு அமலாக வச்சது. காரணம், அந்த தியாகத்தை கியாமத் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் அல்லாஹ் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு விடயம் நடக்குது, அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு ஜம்சம். சுப்ஹானல்லாஹ், அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா குழந்தையின் காலுடைய பாதத்தை கீழே ஜம்சம ஊற்றை அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு காலங்கள் எவ்வளவு மாதங்கள் கியாமத் வரைக்கும் அவருடைய பாக்கியம் பெறக்கூடியவர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்கள், இதுதான் ரப்புக்காக வேண்டி, படைச்ச ரப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகத்துடைய வெளிப்பாடு. அது செய்தவர்கள் இல்லத்து போனாலும், செய்தவர்கள் பூமியை விட்டு போனாலும் அல்லாஹ் தஆலாவுடைய செயலை வாழ வைப்பார். அதனால நம்ம அமலுக்கு மிக மிக யதார்த்தமான விஷயம், படைச்சவனுக்காக செய்ய வேண்டும், ரப்புல் ஆலமீனுக்காக மட்டும் செய்யணும். பேருக்கு புகழுக்கு செய்த அமலை பாருங்க, பேரை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்த்து, போர்டை எதிர்பார்த்து, என்னுடைய பேர் அங்க வரணும், என்னுடைய பேர் இங்க வரணும், சங்கியான அவர் முடிய முன்னுக்கு அது முடிஞ்சு வைத்தரும். படைச்சவனுக்காக செய்தா ஆளே இல்லத்து போன அல்லாஹ் தஆலா அந்த செயலை வாழ வைப்பான். அது இஹ்லாஸுடைய அடையாளம். அதனால நாம எந்த செயலை செய்தாலும் படைத்தவனுக்காக செய்யணும், ரப்புக்காக வேண்டி செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நீயத்தோட, அது எதுவாக இருந்தாலும் என்னால முடிஞ்சது எதுவோ அதை என்னுடைய ரப்புக்காக நாங்கள் செய்வோம்.
சங்கியானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட மிக மிக உன்னதமான செயல்களை செய்து காட்டிய குடும்பத்தின் தியாகம்தான் இந்த நாட்களுக்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனால படிக்கணும், இவ்வளவு இன்னும் ஏராளமான விடயங்கள் உள்ளால் இருக்குது சங்கியானவர்களே. அதனால் இந்த காலங்கள், குறிப்பாக 4வது நாள் இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு பெருநாளுடைய தினத்தை அடைவதற்கு 7-6 நாட்கள் இருக்கிறது. இடைப்பட்ட காலங்கள் கண்ணியமானவர்களே, அது மிக மிக அமல்களோட, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களோட கழிக்க வேண்டிய காலங்கள் கண்ணியமானவர்களே. இதுல எங்களுடைய தொழுகைகள் மிக மிக முக்கியமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் இமாம் ஜமாத்தோட என்னுடைய தொழுகைகள் மிக பிரதானமாக இருக்கும். சங்கியானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய நாட்களை போல இந்த 10 நாட்களையும் கழித்து விடக்கூடாது. இது சத்தியம் செய்யப்பட்ட நாட்கள், அல்லாஹ்விடத்தில் பருவதியான நாட்கள். இந்த நாட்கள் அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்த வேண்டிய காலங்கள். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல என்னுடைய அமல்கள் குறைஞ்சது என்னுடைய கடமை அப்பா, என்னுடைய பிரதான தொழுகைகள் அது இமாம் ஜமாத்தோட தொழுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நியத்தை எடுத்து செய்துவாரது. திலாவத் அதிகரிக்கிறது, ஜிக்ருடைய விஷயத்தை கூட்டுறது, பிறை கண்டதிலிருந்து ஐயாமத்து ஷரீக் முடியும் வரைக்கும் தக்பீருடைய காலங்கள், தக்பீருடைய காலங்கள். வேண்டிய அளவுக்கு தக்பீர் சொல்ல முடியும். தக்பீருக்கு இருக்கக்கூடிய காலங்கள் குறிப்பாக அரஃபாவுடைய சுபஹிலிருந்து ஐயாமத்து ஷரீக்குடைய அசர் வரைக்கும் அது வரையறுக்கப்பட்ட தக்பீருடைய காலம். அது அல்ல, அது பிறை கண்டதிலிருந்து ஐயாமத்து ஷரீக் முடியும் வரைக்கும் தக்பீருடைய காலங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெருமைப்படுத்தக்கூடிய காலம். இதை நாங்க தக்பீரை கொண்டு, தஹ்லீல கொண்டு, தஹ்மீத கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை கண்ணியப்படுத்துறதுக்கு நான் நீங்கள் கடமைப்பட்டிருக்க வேண்டிய ஆட்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக நோன்பு இருக்கிறது. இந்த காலத்துல உலமாக்கள் சொல்லுவாங்க, நோன்புடைய காலத்துல ஹஜ் ஒன்று சேராது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்கள் என்பது எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய காலம். உம்முல் இபாதாத், எல்லா தாயான எல்லா கிருபைகளும் எல்லா முக்கிய அமல்களும் ஒன்று சேரக்கூடிய காலம். நோன்பு இருக்கிறது. சொல்லப்பட்ட நோன்புகள் மிக முக்கியமான நோன்புகள் இதற்குள்ளால இருக்குது. கண்ணியமானவர்களே, குறிப்பாக 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. பிறை கண்டதிலிருந்து 9வது நாள் என்பது எப்ப நாங்க பிறை கண்டோமோ அதிலிருந்து 9வது நாள் என்பது அரஃபாவுடைய நாள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு அடிப்படையில வச்சு பார்க்கிறேன்னு சொன்னா புதன்கிழமை வருது. வியாழக்கிழமை பெருநாள் என்றால் புதன்கிழமை அரஃபாவுடைய நாள். கட்டாயமாக இப்ப இருக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் கல்வில இதுவரைக்கும் நியத்து இல்லையோ, இப்பொழுது நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அரஃபாவுடைய நோன்பு நான் ஹயாத்தோட இருந்தா பிடிக்கிறேதா? சங்கியானவர்களே, ஒரு நோன்பு, இந்த ஒரு நோன்பின் காரணமாக எனக்கு என்ன கிடைக்கும்? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா, கழிந்த வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும், வர இருக்கும் வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், ஒரு நோன்பு 2 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட் அப்பா இது பிரயோஜனப்படுத்தணும். எத்தனை சமுதாயம் இதை தெரிஞ்சு கொண்டோ தெரியாம எவ்வளவு காலம் கழிச்சிட்டோம். நியத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் இருந்தா, குறிப்பாக இந்த காலங்கள் நோன்புக்குரிய காலங்கள், தாராளமாக நோன்பு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. எங்களுக்கு ஃபுல்லா பிடிக்கிறதுக்கு தான் முடியாது என்றால், கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நோன்பை மறந்துடாதீங்க. அரஃபாவுடைய நோன்பு மிக வலியுறுத்தப்பட்டது. கழிந்த வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும். அடுத்த வருடம் இருக்குது, வர இருக்கிறது, அந்த பாவத்தையும் அதை மன்னிக்கும். அல்லாஹுடைய ஆகப்பெரிய அருள் ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, நோன்பு, தொழுகை, ஹஜ், இதர சதகாக்கள், தான தர்மங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமலெல்லாம் சங்கமிக்கக்கூடிய காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். அதனாலதான் உம்முல் இபாதாத் என்று உலமாக்கள் வர்ணித்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எதிர்காலத்துல நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்காது. சில காலத்துல வேற வேற அமல்கள் இருக்கும், அதுல இன்னொரு அமல்கள் இருக்க முடியாது. இதற்குள்ளால எல்லா அமல்களும் சங்கமிக்கின்றது. அதனால் இது உம்முல் இபாதாத், எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய காலம். அதுக்குரிய வழிவகுத்து அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே காலத்தை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல தான தர்மங்களை எவ்வளவுக்கு முடியுமோ, எவ்வளவுக்கு எங்களால் அல்லாஹு தஆலா எனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறானோ, என்னால பிற மக்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் படைத்தவனுக்காக செய்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால இஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை நல்ல முறையில
அல்லாஹ் விரும்பக்கூடிய கண்ணியமாக அழகாக அமல்களோட சிறப்பான முறையில கழிக்க ஆரம்பிப்போம்டா இனி வரக்கூடிய காலத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தோதுவானதாக நல்ல முறையில மாக்கி தருவார். கண்ணியமானவர்களே, இதுல நாங்க வீணும் விளையாட்டும் கேலியும் கூத்துமாக காலங்களை நேரங்களை வீணடிப்போமாக இருந்தால் இதர நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கு மத்தியில வித்தியாசம் இல்லாம போயிடும். கண்ணியமான இது பாக்கியம் எங்களுக்கு. இந்த பாக்கியத்தை நாங்க பாக்கியமாக கருதி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விடயத்துல ஈடுபடுறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த முன்னால் சொல்லப்பட்ட குடும்பத்துடைய தியாகத்தை முன் வச்சு குறைஞ்சபட்சம் எனக்கு அந்த அளவுக்கு இயலாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை அல்லாஹ் எதற்காக வேண்டி வைத்திருக்கிறானோ, எனக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல விடயத்துல ஈடுபடுறது, நல்ல அமலின் பக்கம் நான் முனைகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நியத்து வைத்தவர்கள், அதாவது உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்து வைத்தவர்கள் இருந்திருந்தால் சங்கியானவர்களை விளங்கிக் கொள்ளுங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து நிகங்களையும் முடிகளையும் வெட்டுவது கூடாத ஒரு விடயம். சரி, தப்பித்தவறு ஏதாவது நடந்துட்டு என்பதற்கான ஒரு உதுஹிய்யாவே பாழாகி பெயரும் என்பதாக அமல்கள் அல்ல. அதுக்குரிய விடயங்கள் இருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என்னென்ன விடயத்தை சரியாக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற விடயத்தை கட்டாயமாக செய்யக்கூடிய அமல்களை திருப்தியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அழகான முறையில செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நபியவர்கள் காட்டி தந்த வழிப்பிரகாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதன் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில செய்வோம். இதர இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில அமல்களோட, சதகாவோட, குர்ஆனோட, ஜிக்ரோட எங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்மையோட கழிப்போம். கண்ணியமானவர்களே, வினயமா கேட்டுக்கொள்கின்றோம், இந்த நாட்களையும் இதர நாட்களை போல கேலி கூத்துல கழிச்சு விட வானாம். இதர நாட்களை போல கேலியில கூத்துல கழிச்சு விட வானாம். கொஞ்ச நேரம் எங்களுக்காக வேண்டிய கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி ஒதுக்குங்க. எத்தனையோ பிரச்சனைகள் மனிதருக்கு மத்தியில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சொல்லி தருகிறோம். கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பம் இது. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. யா அல்லாஹ், இப்படியாப்பட்ட சீதேவித்தனமான நாட்களை தந்திருக்கிறாய். என்னுடைய குடும்பத்துடைய பிரச்சனை உனக்கு தெரியாமல் அல்ல, என்னுடைய தொழிலுடைய பிரச்சனை உனக்கு தெரியாம இல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை உனக்கு தெரியாம இல்ல, என்னுடைய மனைவி மக்களுடைய பிரச்சனை அல்லாஹ்க்கு மட்டும் முன்வைங்க. ரப்ப எதிர்பார்க்கிறான். இப்படியாப்பட்ட காலத்துல கையேந்தி அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், இந்த காலத்துல எனக்கு இது செஞ்சு தந்தரு, இதே காலத்துல எனக்கு லேசாக்கி தந்தரு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜிന്റെ பல லட்சங்கள் செலவழித்து செய்தவர்கள் போனவர்கள் எல்லாம் அந்த அரபாவுடைய தினத்தில் இருந்து அழுவார்கள், கதறுவார்கள். அதற்காக வேண்டி காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படைச்ச ரப்புல் ஆலமீன் கேட்கறதுக்கு கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சிறந்த துஆ அரபாவுடைய நாள்ல கேட்கிற துஆ. சுப்ஹானல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு துஆவுக்காக வேண்டி, முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய வழிகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்வோம். அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை வீடுகளில் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. இதன் மூலமாக வரக்கூடிய பாக்கியம் யாரெல்லாம் இருக்குது உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யுங்க. செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக நியத்து வைங்க, பேருக்கு புகழுக்கு நான் செய்யறது இல்ல. பேருக்கு புகழுக்கு செய்யறமாக இருந்தால் அதை செய்யாதீங்க. என்னுடைய பேர் வரணும், என்னுடைய ஊர் வரணும், என்னுடைய பேரை போட்டா தான் நடக்கும் என்று பேருக்கு புகழுக்கு தான் செய்யணும் என்றால் அதை செய்ய வேணாம். சங்கியானர்கள் ரப்பிட்ட பேர் வந்தா போதும், படைத்தோண்ட எடுபட்டுட்டம் என்றா போதும். அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த அமலாக இருந்தாலும் சரி நியத்து வைங்க. எனக்கு ரப்பு தந்தது, எனக்கு அல்லாஹ் போட்ட பிச்சை, அதன் மூலமாகத்தான் நான் வந்தேன். கண்ணியமானவர்களே, என்னால முடிஞ்சு என்னுடைய ரப்புக்கு நான் செய்கிறேன். ரப்புக்காக செய்வோம், ரப்புக்காக செலவழிப்போம், ரப்புக்காக அறுப்போம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, அறுத்து பழியதோடு நோக்கமே அதுதான். நீங்க அறுக்கிற மாமிசமோ ரத்தம் எங்கிட்ட வாரல்ல, உங்களோட கல்பு தான், உங்களுடைய தக்வா தான். யாருக்காக செஞ்சீங்க? என்னுடைய பேர் வரணும், ஊர் வரணும், இது தேவையில்லை. ரப்புக்காக செய்வோம். செய்யக்கூடிய அமல்கள்ல பேணுதல், பக்குவம் சரிவர செய்வோம், படிப்போம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். அல்லாஹு தஆலா இஞ்சிருக்கக்கூடிய காலத்தை நல்ல முறையிலும்
வல்ல முறையிலும் சிறந்ததாகவும் கண்ணியமாகவும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு சமுதாயத்துக்கும் ஆக்கி தருவானாக. எங்களோட பாவத்தை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக, முழு சமுதாயத்தின் பாவத்தை மன்னிப்பாயாக. ரப்பி ரஹ்மானே, இருக்கக்கூடிய காலத்தை நல்ல முறையில கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அமல்களை இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் அமல்களை செய்வதற்காக நியத்தை வைத்திருக்கிறோமோ அந்த அமல்களை சரிவர செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியாகி வந்திருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜுன் மப்ரூராக ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஆசை வைத்திருக்கிறோமோ மௌத்துக்கு முன்னால ஒன்ற பைத்துல்லாஹ் வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பி ரஹ்மானே, ஹலாலான சொத்து நசீபாக்குவாயாக, ஹராம் கலப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பி ரஹ்மானே, எதை நீ எங்களுக்கு நிஅமத்தாக தந்திருக்கிறாயோ அந்த நிஅமத்தை கொண்டு உன்னை நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்தனை விடயத்தில் நம் அனைவருக்கும் பங்கு தருவாயாக. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி அத்தனை விடயத்தை உன் அனைவரையும் பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فيا أيها الناس فإني أوصيك ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال تعالى واصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. لا إله إلا الله ربنا آتنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال تعالى واصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. قال رسول الله صلى الله عليه وسلم رحم أمتي بأمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر وأصدقهم حياء عثمان وقضاهم علي تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله بأصحابي لا تتخذ أرضا من بعدي فمن أحبهم بحبي أحبهم ومن أبغضهم ببغضي أبغلهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم انصر من نصر سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر
والله يعلم ما تصنعون.